ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு அன்னைக்கு சொல்லியிருந்த ஸ்டோரி ஒருத்தர் திருப்பி 2 வாட்டியை கேட்டார். நான் அதுக்குள்ளே வீடியோ போட வேணாம்னு நினச்சேன். ஆனால் சவுதியில் உள்ள பிரச்சனை, அதை குறை சொல்லி பேசுகிறதுனால எதுவும் பிரச்சனை வருமோ என்னமோன்னு ஒரு பயம் மனசில் இருந்துச்சு. இருந்தாலும் சொல்லுவோம், என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு தானே சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்குது, தவறு பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சுன்னா, சவுதியில் பெரிய சம்பவம், நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த சம்பவம், நம்ம கண்ணு எதிர்க்க நடந்தது. வந்த புதுசில் கொஞ்ச நாள் பழக்கத்தில் அந்த மனுஷரோட நடந்த விஷயத்தை வச்சு ஒரு கருத்து சொல்லலான்ட்டு இருந்தேன். அது மாதிரி யாரும் அந்த தவறை பண்ண வேணான்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. என்னன்னு சொல்கிறேன், ஆனால் நம்ம நாடு கிடையாது, நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒரு நாடு. எந்த நாடு அதெல்லாம் சொன்னால் ஏற்கனவே ஏன் அவன் திருநதை கதையாக சொல்கிறீங்க, அது தப்பு தானே, அவன் விஷயம். நான் இந்த ஆள்னு குறிப்பிட்டு சொல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணுற தவறு இருக்குது, ஹவுஸ் டிரைவர் வந்தால் கரெக்டாக இருங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். அது மாதிரி இது அவனுக்கு செஞ்சுக்கிட்ட தப்பு, மற்றபடி ஒன்றும் இல்லை. காசு ஆசையில் செஞ்ச தப்பு, மாட்டி ஜெயிலில் வச்சு ஊருக்கு போன கதை. எப்படின்னா, நீங்கள் அந்த நாடை மெசேஜ் பண்ணால், நான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த நாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ரீன் ஹார்ட் ஒரே ஒரு ஆள் கொண்டு அனுப்புகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. மற்றவங்க எல்லாரும் அந்த நாட்டுக்காரங்க மக்களும் பார்ப்பாங்க, மற்ற நாட்டுக்காரங்க பார்ப்பாங்க, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இன்னும் நீங்கள் இப்படி குறை சொல்கிறீங்க. ஆனால் இது உண்மையிலேயே கண்ணக்க நடந்துச்சு நம்ம வேலை பார்த்த இடத்துல. அதனால தான் சொல்கிறேன். எப்படின்னா, நான் கஃபீல் வீட்டுக்கு போய் பழகிய வேலை பார்க்குற இடத்துல என் மாமா பில்டிங், இந்த மாதிரி அந்த பில்டிங்கில் என் மாமா ஆரிஸ் கூட்டுறது பெருக்கிறது, இப்போ ஈசுப் செய்கிறாங்களே அதே மாதிரி வேலை என் மாமா செஞ்சிட்டு இருந்தார். அங்கேருந்து ஒரு தெரு தள்ளுன மாதிரி இப்படி கொஞ்சம் தூரம் போய் ரைட்டு திரும்பினா இந்த மாதிரி பில்டிங்கு, அந்த வீட்டில் இதே மாதிரி இன்னொரு பில்டிங்கில் நம்ம கோட்டைக்குப்பம் பாண்டிச்சேரி பையன், என் ஃப்ரெண்டு, அவன் பேர் ராஜி, அவனுக்கும் எனக்கும் தெரியும். அதில் இருந்த சரௌண்டிங்கில் இருந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ அவன் ரூமுக்கு நான் போய் வந்து பழகி இருப்பேன். ஏன்னா அவனும் புதுசாக வந்தான், நானும் புதுசாக வந்தேன். எங்கள் ஏஜ் சேம் ஏஜில் இருக்கனால என் மாமா விட்டு நான் வந்து அந்த பையலோட பேசுறது வைக்கிறது அப்படி இருக்கும்போது, அவன் ரூம் எப்படி இருக்குன்னா, எங்களுக்குலாம் இப்படி வாச சைடு பார்க்க இருக்குது இந்த ரூம். இதே ரூம் தான் அவனுக்கும், ஆனால் பேக் சைடில் இந்த விண்டோ இருக்கிற சைடு அவனுக்கு வாசை, பின்னாடிலாம் ஜன்னல் எதுவும் இருக்காது. வாசலை திறந்த மாதிரியே உட்காந்துருப்பாங்க. போனால் 4வது ரூமு வரிசையாக இருக்கும், 4வது ரூம் அவன் ரூமு. அப்போ அந்த பாயை பார்த்துட்டு சலாம்லாம் கொடுத்துட்டு தான் போவோம்னு வச்சுங்களேன். கேலை பாய் டீக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் போவோம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்தப்போ அவனும் அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்தவன். ஆனால் அவர் கொஞ்சம் வயசு கூட உள்ள ஆள். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், கொஞ்ச நாள் நல்லா அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா, ரொம்ப நாள் கிடையாது, 3 மாதத்துலேருந்து வந்ததுலேருந்து ஒரு 3-4 மாதத்தில் பார்க்குறோம். என்னையா ராஜி, அப்போ வந்தப்போ ஆளுக்கு டம்மியாக இருந்தார், இப்போ பார்க்கும்போது ஆள் ரிச் ஆகிட்டாரு, ஐஃபோன்லாம் வாங்கியிருக்காரு, டிவி பெரிய டிவி ரூமில் வச்சுருக்காரு, என்னன்னு தெரிலையா சருபே அப்படி இப்படின்னு அந்த பையனும் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு போகும்போது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் போகும்போது சாராயம் வாங்கி அவங்களே குடிச்சு வச்சுருக்கானுங்க. அப்புறம் சாராயம் இதெல்லாம் இங்கே கிடைக்குமான்னு கிடைக்காங்க, இங்கே பப்ளிக்கெல்லாம் விற்கலை. அவன் திருட்டுத்தனமாக நம்ம மக்களே செய்யுது. நம்ம மக்கள்னால் இந்தியா மக்கள் இல்லை, எல்லா நாட்டு மக்களும் செஞ்சு அது மாதிரிலாம் செஞ்சு குடிக்கிறானுவோ. உடனே அதை கமாண்டில் கேட்க வேணாம், ஏதாவது பிரச்சனை எதுவும் வரும்ட்டு. இவனுலாம் செய்கிறது, இவனுலாம் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி சாராயம் விற்கிறது, பொம்பளை வேலை, மற்றது எல்லாம் பண்ணியிருக்கான் அந்த ஆள் அடிக்கடி. நமக்கு அது தெரில, ஆனால் ரிச்சாக இருக்கிறான் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த பையன் ஃபோன் அடிக்கிறான், நீ எங்கே இருக்கேன்னு. நான் வெளில இருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்கிட்டே இல்லை வெளில இருக்கேன் அப்படின்னோடனே, இப்போது இது ஆள் வந்துருச்சியா உள்ள சரௌண்டிங்கில், வெளியிலே எங்களை விட மாட்டுறாங்க, அந்த பில்டிங்கை சுற்றி ஆளியா. என்னன்னு பார்த்தா முத்தவான்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த சவுதி அரேபியாவில் கடைங்கெல்லாம் சல்லா டயத்தில் பூட்டுறணும், தொழுவு முடிஞ்சு தான் திருப்பி திறக்கணும், அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு பேர் முத்தவான்னு சொல்லுவாங்க. காரில் சல்லான்னு சொல்லி கத்துவாங்க, அதுக்குள்ளே கடையெல்லாம் மூடிட்டு எல்லாம் தொழுவு பண்ணும். இப்போ அது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க 4 வண்டியை 3 வண்டியிலே வந்து ரவுண்டு அடிச்சிட்டாங்க. ரவுண்டு அடித்து உள்ளே வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆள் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஆள் இல்லை, இப்போ வருவாங்கிற மாதிரி இது பண்ணுறதுக்குள்ள நானும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டேன். ராஜி, உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிது வண்டி, ஆனால் என்ன உள்ளெல்லாம் வர முடியாது, பயமாக இருக்கியா, அங்கே வரலையா, நான் இங்கேயே நிற்கிறேயா, நீ உள்ளே என்ன தவறணுன்னா வந்துட்டான், என் ஆளை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தவனை பிடிச்சி கொண்டு விட்டாங்க.
லாஸ்ட்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான், சாராயம் விற்றுருக்கான், கஞ்சா விற்றுருக்கான், பொம்பளைலாம் வியாபாரம் பண்ணின மாதிரி இப்படி சம்பாரிச்சிருக்கான். வகை வகையாக சம்பாரித்து எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. அப்போது ஒரு நாள் நான் கீழே பேசியிருக்கும் போது அவன் வேலை பார்த்த கஃபீல் வந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா, எப்படி என்ன ஏதுன்னு சலாம் கொடுத்துட்டு பேசி கேட்டோம். 3 மாதம் ஆச்சு, இன்னும் முடிக்க என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது. கேஸ் நடக்குதுங்கிறானுவோ. ஆனால் ஜெயிலில் குனிஞ்ச மணியை நிமுற முடியாமல் குனிஞ்ச மணியை இப்படி குனிஞ்ச மணியே நடக்கணுமா, ஃபுல் இருட்டு அப்படின்ட்டு அந்த கஃபீல் சொன்னான். சரியான தண்டனை மாதிரி போட்டிருக்கணும். ஆனால் இன்னும் கேஸ் நடக்கல, சும்மா ஜெயிலில் போட்டிருக்காங்க. என்கிட்டலாம் கேட்டாங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, டிரைவராக வேலை பார்த்தான், அவ்வளோதான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சவுதிக்காரன் கையை கழுவி விட்டான். அந்த ஆள் அழட்டி விட்டோன்னே அவன் 3 மாதமாக உள்ளுக்குள்ளே கடந்து இது பண்ணியிருக்கான். அப்போது அவன் கூட சேர்ந்து அவன் ஊருக்காரன் ஒருத்தன் செத்துவான். அவன் ஆசாரி வேலை பார்க்குறவன். ஆசாரி வேலை, ஜன்னலுக்கு கதவுக்கு இந்த இதுக்கெல்லாம் காது இது அடிக்கிற மாதிரி பலவை செய்கிற வேலை ஆசாரி வேலை தான். பலவைக்கு உள்ள வேலை செய்கிறோன்னு வச்சிங்களேன், கார்பெண்டரு. அப்போ ரொம்ப நாள் கழித்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஆள்கிட்ட கேட்கும் போது உடனே இந்த மாதிரி போயிட்டான் ஊருக்கு, சரியான கஷ்டப்பட்டுருக்கான், போட்டு சோறு தண்ணி இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருட்டில் விட்டு குனிஞ்ச மணியே கிடக்கணும் இவன் சொன்னதே அவரும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்படியே கிடந்து கொஞ்ச நாள் போட்டு வச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் திறந்து விட்டு வெளியில் விடுறது, கொஞ்சம் திருப்பி அதில் மாதிரி அடைக்கிறதுன்னு வச்சு ஒரு 2 வருஷம் அவனை கஷ்டப்படுத்திருக்காங்க. 2 வருஷத்தில் அவனுக்கு அதிகப்படியான தண்டனையாக கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அவன் ஊர்லேருந்து இந்த ஆளுக்கு தகவல் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கேருந்து போலீஸ் பிடிச்சது இந்த மாதிரி விஷயம் இது எல்லாம் தெரியும். இது எல்லாமே கஃபீல் சொல்லி தான் அங்கே உள்ள தண்டனையும் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் ஊருக்காரன் 2 வருஷம் கழித்து அதே கார்பெட் கடை இன்னமும் அங்கே இருக்குது, அதே இடத்துல இருக்குது. அந்த ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆள் சொன்ன விஷயம் ரொம்ப புட்டு கஷ்டப்படுத்திருக்கானுவோ. போட்டு இருட்லையும் போட்டு சோறு தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாள் போட்டு, எப்படின்னா இப்போ ஜெயிலுக்கு போனால் கூட 6 பேரோட சேர்ந்து ஒரு கப்சா சோறு வரும். 6 பேரோட 10ஆம தான் பிடிங்கிதிங்கம்மா. அவனுக்கு அதுலேருந்து கொஞ்ச நேரம் எடுத்து கொண்டு போய் போட்டு அந்த இருட்டில் தடவி 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 கடந்திருக்கான். அதிலேயே சாப்பிட்டுட்டு நிமிர முடியாமல் உட்காரலாம், நிமிர முடியாது. குனிஞ்ச மணியே நடக்கணும், குனிஞ்ச மணியே தான் போகணும். வேகமாக எந்திரிச்சிட்டு சாதாரண இருட்டில் எந்திரிச்சானா தலையெல்லாம் இடிச்சிருமா, பிளேட்டு மாதிரி தர மாதிரி கட்டி வச்சுருக்காங்களாம். அந்த மாதிரி ஒரு கொடுமையான இதில் போட்டு சாவடிச்சு நீங்கள் எதுக்கு வந்த, எப்படி சம்பாதிக்கணும், ஹலாலாக சம்பாதிக்கணுமா இல்லையா, இப்படிலாம் வேலை பார்த்து சம்பாதிப்பியா, இதெல்லாம் தேவையா? போயிட்டு இந்த ஒரு நாட்டுக்கே வர முடியாமல் சீல் அடித்து அவனை அனுப்பி விட்டானோ ஃபிங்கரை வச்சு. இந்த நாட்டுக்கே வர முடியாமல் அனுப்பி லாஸ்ட்டில் ஃபோனில் பேசி இந்த விவரத்தை சொன்னேன். இது என் கண்ணால் பார்த்தது, இது உருட்டு இருட்டு எவனாவது சில நேரத்தில் வந்து கமெண்ட் பண்ணுறான். இது நான் சொந்தமாக நான் அங்கே இருந்து என் கண்ணால் பார்த்தது. அவன் ராஜிங்கிற பையன் கூட இப்போ கோட்டைக்குப்பத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கும் தெரியும். நாங்கள் 2 பேரும் பார்த்த விஷயந்தான் இதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வர இடத்துல சவுதிக்காரன் வீட்டில் காசுக்காண்டி அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிக்கணும் நினச்சி வந்து லாஸ்ட்டில் அவன் வாழ்க்கையை விட்டு வேறு எதுக்குமே சவுதிக்குள்ளே உமரா ஹஜ்ஜி செய்கிறது கூட வர முடியாத அளவுக்கு ஆயிரும். வேற ஒருத்தனா இருந்தால் பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஹஜ்ஜி உமரா தேவையில்லை. முஸ்லீமாக இருந்தால் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக ஹலாலான முறையில் சம்பாரித்து ஹலாலான முறையில் இருந்து வீட்டுக்கு போங்க. எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாதீங்க. எவனும் காரில் சவுதிக்காரான வாடகை வண்டி 20 ரூபா 10 ரூபா தராங்க இறக்கி விட்டு போகிறேன்னு சொல்லி போகாதீங்க. அப்படியே மிரட்டி காரோட உங்களை கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது, பார்த்துங்க. பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு நிற்கிறான், இது வச்சு நிற்கிறான், அவனை ஏற்றுனா இங்கே கொண்டு வந்து இறக்குனா மாட்டினா அவன் சாரான் ஏறான் வச்சுருந்தானா எதுவும் பிரச்சனை, உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. அதனால் எந்த ஒரு ஆளையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏற்றாதீங்க. 10 ரூபா காசுப்பட்டு எதுலேயும் போய் விழுந்துறாங்க. இது முடிக்காச்சு. நான் எவ்வளோதான் வாட்டி ஃப்ரீயாக இதாக போயிட்டு வரேன். வண்டியில் ஏற்றி 10 ரூபா காசு சம்பாரிச்சது இல்லை, யாரும் தெரியாத ஆள். என் ஃப்ரெண்ட்ஸு இன்ட்ரெஸ்டோடு போவேன் வருவேன். எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக கூட்டு போனால் என் ஃப்ரெண்டு கூட 10 ரூபா காசு கொடுத்துருக்காப்புல. வேணாயம்மா சும்மா சாப்பிட்டு போயா அதை வாங்கியானா அந்த அன்சாரி இந்த மாதிரி கடையெல்லாம் கூப்பிட்டு போகும்போது கொடுத்துருக்காங்க. அது ஏதோ பழக்க வழக்கத்துக்கு கூப்பிட்டு போனது. மற்றபடி வெளியாலாம் நான் சேர்த்ததே கிடையாது நண்பா. வர இடத்துல நீங்களும் கரெக்டாக இருங்க, மற்றவங்கள்ட்டையும் கரெக்டாக பேசுங்க. யார்ட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்காமல் வீட்டில் வந்த வேலை ஏதோ அதை பாருங்கள், பிடிச்ச வேலை பாருங்கள். பிடிக்கலாம் ஊருக்கு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட்டு
எவன் கெட்ட பழக்கம் இங்கே செய்கிறான், வா காசு கிடைக்கும் அது கிடைக்கும்னு எந்த விஷயத்துக்கும் சேராமல் நல்லபடியாக அவங்க வேலையை பார்த்து உங்கள் ஊரில் அத்தாம்மா இருப்பாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும், அவங்களாம் போய் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்ச்சியாக சூதனமாக வேலை பார்த்துங்க. ஓகே, வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.